அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். தர்மடி வாங்கிய திண்டுக்கல் லியோனி சம்பவம் செய்த இலங்கை இந்துக்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நம்முடைய கடல் கடந்து போயிட்டு அசிங்கப்படுறதால யாரா முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்முடைய திண்டுக்கல் லியோனியை கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு கண்டம் விட்டு கண்டம் போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வெம்பி விதும்பி அழுந்து புலம்பக்கூடிய அந்தோ பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு திண்டுக்கல் லியோனி. அதுவும் இனிமே இந்து கடவுளை பத்தி நீ பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து விட்டுருக்காங்க இலங்கை இந்துக்கள். இந்த வீடியோவில் எதனால் நம்முடைய திண்டுக்கல் லியோனி அவர்களை இப்படி திரும்ப பக்கம்லாம் தர்மடி கொடுத்துட்டு இருக்காங்க இலங்கை இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுலேயும் சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்தோ பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு நம்முடைய திண்டுக்கல் லியோனி. திண்டுக்கல் லியோனியை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு அப்பட்டமா எல்லாமே தெரியும். எந்த மாதிரியான ஏடாகூட பேச்சுகளை பேசுவாப்புல, போற போக்கில் இந்து மதத்துக்கு எதிரான எப்பேற்பட்ட அவதூறுகளை போட்டு பரப்புவாரு. நம்முடைய இந்து கடவுள்கள் சம்பந்தமா என்ன மாதிரிலாம் பேசுவாரு, பிராமணர்கள் சம்பந்தமா இப்படிலாம் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பட்டமாவே தெரியும். அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த பேச்சுகளுக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் லியோனி அவர்கள் தமிழகத்தில் வேணும்னா என்ன வேணாலும் பேசலாம், இந்து கடவுள்களை எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். பட் அதை பேசிட்டு இங்க பாடநூல் கழக தலைவராக கூட பதவி வாங்கலாம். பட் இதெல்லாம் இங்க மட்டும் தான் நடக்கும். கடல் கடந்து வந்தீங்கன்னா அசிங்கப்பட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில சில ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவில் போயிட்டு உன் பற்றிமன்றமும் வேணாம், ஒரு ஆணியும் வேணாம், டிக்கெட் காசை ரிட்டர்ன் கூடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு மேலே குத்தி அடிவிழாத குறையா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில இருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருந்த திண்டுக்கல் லியோனியை இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய இந்துக்களும் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பட்டிமன்றம் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போன திண்டுக்கல் லியோனி ரீசெண்டா இலங்கைக்கு பட்டிமன்றம் நடத்த போன திண்டுக்கல் லியோனியை அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக பற்றாளர்கள், இந்து ஆதரவாளர்கள், இந்து கடவுள்களை பற்றிய தொடர்ந்து விமர்சனம் வைக்கக்கூடிய திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய அந்த வருகைக்கு எதிராக அந்த பட்டிமன்றம் நடத்தக்கூடிய இடத்துலயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா நோஸ் கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுலயும் செருப்பை கொண்டு திண்டுக்கல் லியோனியுடைய முகத்தெல்லாம் முழுக்க அடிச்சு துவம்சம் பண்ணி இனிமே இலங்கை பக்கம் நீ வருவ அப்படின்ற மாதிரி செய்கையை செஞ்சு விட்டு இருக்காங்க. இந்துக்களுக்கு எதிராக பேசுறவன பார்க்க போறீங்க. அவமானம் 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 அவமானம். இந்துக்களுக்கு எதிராக பேசுறவன பார்க்க போறாரு தனபால ஐயா. நந்திக்கொடி தனபால ஐயா போறாரு இந்துக்களுக்கு எதிராக பேசுறவன் பேச்ச காக்க. யாழ்ப்பாணம் வடமாகாணம் உலகத்திலேயே பணக்காரன் அதிகமா வாழும் தமிழர்கள் அதிகமான பணக்கார வாழ்றது தெல்லிப்பள்ளியில. அந்த தெல்லிப்பள்ளி மாஜன கல்லூரியில படிச்ச பழைய மாணவர்கள் தான் உலகம் முழுக்க தமிழர்கள் பணக்கார தமிழர்களா இருக்கிறாங்க. அந்த தமிழர்கள் கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது. இந்த சம்பவம் தான் உண்மையிலே நம்ம அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிவித்தாக வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் இந்து கடவுளுக்கு எதிராக பேசிட்டு அதை நான் போகிற போக்கில் இந்துக்களுக்கு எதிரான விஷம கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பதவி வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இலங்கையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இது போன்ற இந்து விரோதிகளை சரியா அடையாளம் கண்டு அவங்களை துரத்தி அடித்திருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய பாராட்டுக்கு உரியது. இதே போல இங்கிருந்து இருக்கக்கூடிய இந்த கருப்பு சட்ட கைவர்கள் கூட்டம்லாம் வருவாங்க. அவங்களையும் இதே போல மூஞ்சி மேலே 2 போர்டு போட்டு முடி கொடுங்க சார், அப்பவாது திருந்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.